ஈருறுப்புக்கோவையின் விரிவு. நான் 2 கோவை எழுதுகிறேன். ஒரு எக்ஸ் சக 5, இன்னொரு கோவை எக்ஸ் சக 7. ഇതിൻ്റെ உண்மையான பொருள் என்ன? அதாவது இந்த கோவை தர இந்த கோவை இது 2 இலக்கமாக நினச்சிக்கொள்ளுங்க. அதாவது ஒரு இதவளவும் ஒரு பி தர கியூ, பி சமன் இந்த முழுக்கோவை, கியூ சமன் இந்த முழுக்கோவை. இதை எப்படி விரிவுபடுத்தலாம்? இந்த பொருள் இந்த எக்ஸ் இந்த முழுக்கோவையும் பெருக்குது, அதே நேரம் 5 இந்த முழுக்கோவையை பெருக்குது ஃபுல்லாக. இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுவோம். எக்ஸ் தர இந்த கோவை எழுதுவோம். எக்ஸ் சக 7 சக 5 எக்ஸ் சக 7. இதை சுருக்குனா எக்ஸ் வர்க்கம் சக 7x, அதாவது இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் பெருக்கப்பட்டு எக்ஸ் வர்க்கம் வருது, எக்ஸும் 7 பெருக்கப்பட்டு 7x வருது. இது 5x சக 5x, இங்கே 35. இதை இன்னும் சுருக்கலாம். எக்ஸ் வர்க்கம் சக 12x சக 35. இதுதான் இந்த கோவையின் விரிவு. அன்றாட வாழ்க்கையில் இந்த கோவையெல்லாம் எப்படி பயன்படுதுன்னு நாங்கள் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செவ்வகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த செவ்வகத்தில் இந்த நீளத்தில் ஒரு பகுதி எக்ஸ், எங்களுக்கு இவ்வளோ தெரியாது, இப்போ எக்ஸ்ன்னு வைப்போம். அதோட ஒரு 5 மீட்டரை கூட்டுனா அதுன்ற நீளம் வரும், அதாவது இந்த நீளம் வரும். அதே நேரம் அதோட உயரம் எக்ஸ் அளவு தூரம், அதோட ஒரு 7 மீட்டரை கூட்டுனா அதுன்ற உயரம் வரும். இப்போ இதுன்ற பரப்பளவு கேட்டால் என்ன செய்கிறது? அதுக்கு நீங்கள் இப்படி சின்ன கோடுன்னு போடுங்க. அதாவது அகலத்தில் இந்த எக்ஸுக்கும் 5க்கும் இடையில் அப்படி பிரிங்க. அதே மாதிரி இங்கே உயரத்தில் இது சமன் இது, அதே மாதிரி இது சமன் இது. இங்கே எக்ஸ்ண்டா இங்காலையும் எக்ஸ். இப்போ இந்த பகுதியின் பரப்பளவு அதுண்ட உயரம் தர அகலம் பாருங்க, எக்ஸ் வர்க்கம். அதே மாதிரி இந்த பக்கம் 5x. இப்போ இதில் இது 7ண்டா இதுவும் 7, இதுவும் 7. அதே நேரம் இதுவும் எக்ஸ், இது 5. இப்போ ഇതിൻ്റെ பரப்பளவு 7 தர எக்ஸ், 7x. ഇതിൻ്റെ பரப்பளவு 35. காரணம் இந்த 5ம் இந்த 7ம் பெருக்கப்படுது. இப்போ ഇതിൻ്റെ மொத்த பரப்பளவு எவ்வளவு? அதாவது இந்த 4 பகுதியும் கூட்டணும். பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 7x சக 35. ரெண்டையும் கூட்டினா எக்ஸ் வர்க்கம் சக 12x சக 35. இதுதான் இதோட ஆன்சர்.